அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 சொல்லல் நிகழல் வரும் காலம் மூன்றினையும் சொல்லும் மௌனத் தொழில் பஞ்சில் படுபறி போல பறந்திருந்து துஞ்சாது ஞானச் சுடர். ஔவையார். ஜனாதிபதி கர்ணமனுவை ஏத்துக்கிட்டு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாருமா? ஒரு நல்ல செய்தியை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் ஐயா. ஒரு சர்வேயரையும் இன்ஜினியரையும் கூட்டிட்டு அவரை பாக்குறதுக்கு அவர் இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. இந்த தடவை எந்த தடங்களும் இல்லாம எல்லாமே சுமூகமா நடக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. எனக்கு என்னமோ ராமண்ணாக்கு ஜனாதிபதியே கருணை காட்டியிருக்கிறத பார்த்தா ஆயுள் தண்டனையே குறைஞ்சிருக்கிறது. நாளைக்கு தண்டனையே இல்லாம விடுதலையும் ஆகலாம் இல்லையா? போதும். என்ன வெறுப்பேத்தனே பேசுறீங்களா காளி? அமர், அப்படி இல்ல அமர், நான் நிஜத்தை தான் பேசுறேன். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராமண்ணா ஒரு கொலைகாரன். எந்த அடிப்படையில அந்த சட்டம் அவரோட கருணை மனுவை ஏத்துக்குச்சுன்னு தெரியல. இன்னைக்கு குறைஞ்ச தண்டனை நாளைக்கு இல்லாமலும் போகலாம் இல்லையா? நாளுக்கு நாள் அந்த பிருந்தா குணமாயிட்டே இருக்கா. அவ பேச ஆரம்பிச்சா சுலபமா அந்த ராமண்ணாக்கு விடுதலை கிடைச்சிடும். அப்புறம் அவர் இருந்த இடத்துக்கு ஜோசியர் சொன்ன மாதிரி நீங்க தானே போய் ஆகணும். காளிதாஸ், will you please? அமர், இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அமர், உங்களை கோவப்படுத்தி பார்க்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல. ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பிருந்தாவை கொல்ல ராணி அனுப்புனீங்க. அவளால என்ன பண்ண முடிஞ்சது? நம்ம இயக்கத்துல கொலைங்கிறது ரொம்ப சாதாரணம். நீங்க தலையை சுத்தி மூக்க தொடுறீங்கன்னு நினைக்கிறேன். பிருந்தா கதையை முடிக்க ஒரு புல்லட் இருந்தா போதும். ஆனா ராணி ஒவ்வொரு தடவையும் ஒரு புது கதையை சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. நாளுக்கு நாள் விஷயம் கையை மீறி போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு ஐடியா சொல்றேன். ராணி கையில கண்ணு கொடுத்தா வேலைக்கு ஆகாது. டைம் பாம்பை கொடுத்து அனுப்புங்க. அதை அவ வீட்டுல வைக்கிறது ஈஸி தானே? பிருந்தாவோட சேர்ந்து மொத்த பேரும் செத்து பொழியட்டும். அப்புறம் நிம்மதியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு பிரச்சனை தப்பிக்க இன்னொரு பிரச்சனைல மாட்டிக்க போறோம். இங்க பாருங்க அமர்,
ராணிக்கும் நமக்கும் இருக்க தொடர்பு வெளி உலகத்துக்கு தெரியாது. வேலை முடிஞ்சதும் அவளை பேக்கப் பண்ணிடலாம். தேவைப்பட்டா மேலேயே அனுப்பிடலாம். நீங்க தப்பிக்கணும்னா, நிம்மதியா இருக்கணும்னா, இதை தவிர வேற எந்த வழியும் இருக்கிறதா எனக்கு தோணல. உங்களுக்கு நான் டைம் பாம் கூட அரேஞ்ச் பண்ணி தரேன். என்ன சொல்றீங்க? நான் இன்னைக்கே பாம்க்கு அரேஞ்ச் பண்றேன். நீங்க ராணி வர சொல்லுங்க. சரியா? ஓகே. ரிலாக்ஸ். ராணி, சார். நாளைக்கு சேம் டைம் ஆஃபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ணு. ஓகே சார். ஓகே. சரி சார். ஐயா வணக்கம். வணக்கம் அருணாச்சலம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐயா எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். அருணாச்சலம், ஃபேக்டரிக்கு இடம் பார்க்க சர்வேயர், இன்ஜினியர் 2 பேரும் அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அவங்க என்னடான்னா, எங்களால வேலை பார்க்க முடியல, சித்தர்கள் பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி ஒரே ஓட்டமா இங்க ஓடி வந்துட்டாங்க. எனக்கு என் மகன்கிட்ட ஏண்டா சுகர் ஃபேக்டரி கட்ட சொன்னோன்னு சொல்லி வருத்தமாயிடுச்சு. எல்லாரும் இங்க கிளம்பி வாங்கன்னு சொன்னா என் மகன் கேட்க மாட்டேங்கிறான். அங்கிருந்து ஏதாவது செய்ய போய் அவனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அருணாச்சலம். அவனால நம்ம ஊருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. அதனால உன்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, விஜய உன் மகன் மாதிரி நினைச்சு அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோப்பா. ஐயா இத நீங்க சொல்லி தான் செய்யணுமா என்ன? உங்க பிறந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறீங்க. இங்க உங்க மகனுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? நீங்க கவலையே படாதீங்க. விஜய் தம்பியை நாங்க பாத்துக்கிறோம். சரி அருணாச்சலம், அங்க ஏதாவது விஷயம்னா எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லு. சரிங்க ஐயா. வச்சிரு அருணாச்சலம். சாமி வாமா. யார் பேருக்கு? விஜய், மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சரி. विजय नामधेयस्य महानक्षत्रे सिंहराशौ जातायाः आवयोः सह कुटुम्बयोः क्षेमस्थैर्य वीर्य विजयायुः ஈஸ்வரா, விஜய் தான் நினைச்சதை சாதிக்கணும்னு ஊரு கட்டுப்பாட்டெல்லாம் மீறி ஏதேதோ செய்யறாரு. யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால நீங்க அவரை தண்டிச்சிருவீங்களோன்னு பயமா இருக்கு. அப்படி எதுவும் செஞ்சிடாம அவர் குணத்தை மாத்தி அவரை நல்ல வழியில கொண்டு போக நீங்க தான் அருள் புரியணும். महादेवाय नमः एकहारति दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि शतमानं भवति सदाय पुरुषतेन्द्रिये आयुष्येतेन्द्रिये प्रतिष्ठति. வரேன் சாமி. அம்மாடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. விஜய் தம்பிக்கு நீ முறை பொண்ணு தானே? ஆமா சாமி. அப்போ அவருக்கு சகதர்மினியா நீ தான் வரப்போறேன்னு சொல்லு. அது ஈஸ்வரன் சித்தம் சாமி. உனக்கு என்னம்மா, அவர் அருளால உன் கல்யாணம் அமோகமா நடக்கும். ஆனா எனக்கு விஜய் தம்பியோட பிடிவாதம், நடத்தைகள் இதெல்லாம் நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. இந்த ஊர்ல ஃபேக்டரி கட்டணும்னு பெரியவர் ஆசைப்படுறதும் அதை பிள்ளையாண்டா நிறைவேற்றி வைக்கிறேன்னு வந்ததும் நல்ல விஷயம்தான். ஆனா சாமியையும் சித்தர்களையும் ஒரு பொருட்டாவே நினைக்காம எப்படி வேணும்னாலும் சாதிக்கலாம்னு நினைக்கிறது தான் தப்புமா. ஏதேதோ விஷயங்கள் என் காதுக்கு வந்து சேர்றது கேட்கவே சங்கடமா இருக்குமா. உனக்கு புருஷனா வரப்போறவன், நீங்க க்ஷேமமா வாழணுமா. நீ தான் சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும்.
ஏய் நில்லுப்பா நில்லு ஓடாத ஓடாத நில்லுன்னு சொல்றல. சரி சாமி நான் வரேன். சரி நில்றா நில்றா அண்ணா. பசிக்குது சாமி சோறு கொடு. பசிக்குது சாமி சோறு கொடு. சாமி சோறு கொடு. கரெக்டால உள்ள ஓடி வந்துட்டா சாமி. பரவாயில்லப்பா இருக்கட்டும். பாவம் பசிக்கிறது போல இருக்கு. இருப்பா பிரசாதம் கொண்டு வரேன். இந்தாப்பா. இவர் இந்த ஊருக்கு வரும்போது எப்படி இருந்தார் தெரியுமாமா? ஊர் கட்டுப்பாட்டை மதிக்காம பௌர்ணமி பூஜையை பார்த்ததோட விளைவு இது. பாருமா, இப்படி ஒரு நிலைமை விஜய் தம்பிக்கு வரக்கூடாது இல்லம்மா? அதனாலதாம்மா சொல்றேன், அவரை கட்டுப்பாடா இருக்க சொல்லு. அம்மா, அம்மாடி. சாமி, உன் மனசை சங்கடப்படுத்திட்டேனாம்மா? இல்ல சாமி. நீ அவரை கவனமா பார்த்துக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். தப்பா எடுத்துக்காதம்மா. ஏய் பாப்பா, ஏய் இங்க தின்னது போதும், வா சொல்றல. இந்துடா வெளில போ, வா வெளில வா, வெளில வான்னு சொல்றல. போ ஓடறா. அப்போ நான் வரேன் சாமி. நல்லதுமா. வணக்கம் குருஜி. இவர் விஷ்ணு, இன்ஜினியர். வணக்கம் சாமி. குமார், சர்வேயர். வணக்கம். வர வழியில உங்க மகிமையை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தானா உங்களை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதான் இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நானா ஆசானே. கணேஷா, குருஜி, எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் വിജയ മയങ്ങ വേണ്ടെന്ന് പറയണം. അവരുടെ സാരഥിയാ ഞാൻ ഇരിക്കും വരെ ஜெயம் இன்னைக்கும் அவருக்கு தான். நீங்க சொல்லலனாலும் அங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு அறியாம். പക്ഷേ உங்க அழைப்புக்காகத்தான் ஞான் காத்திருக்கிறது. சாரி குருஜி, உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ண வேணான்னு தான் உங்களை கான்டாக்ட் பண்ணல. மற்றபடி நீங்க சொன்னபடி கன்னிமுறையில் தான் இடம் பார்த்தோம். பட் வேலை ஒன்றும் ஒழுங்கா நடக்கல. வந்தவங்களை சித்தருங்க மிரட்டவும் பயந்து ஓடிட்டாங்க. நீங்கள் உடனே என்கிட்ட வந்திருக்கணும்ல. சரி, ஆனது ஆகட்டும். இனி எந்த ஓர்மை எப்பவும் உமக்குள்ள இருக்கணும். உங்களை மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. மறக்க மாட்டோம் குருஜி. இந்த ரட்சைய உங்க 2 பேருக்கு நான் கட்டி விடுறேன். உங்களுக்கு எந்த தடங்களும் வராது. வேலை நல்லபடியா முடியும். சரி சாமி.
வலது கையை காட்டுங்க. உங்க கையை காட்டுங்க. கணேஷா, குருஜி, இனி உங்களுக்கு ஒரு தடையும் வராது. நீங்கள் இப்ப போலாம். ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. வேலை முடிஞ்சதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அங்கனே ஆகட்டும். ஆசீர்வாதம் பண்ணணும். வரேங்க சுவாமிஜி. ஏன் சுவாமி, சிவராத்திரிக்கு ஒரு மண்டலத்துக்கு முன்னாடியே நாமெல்லாம் தியானத்தில் இருக்க சித்தவனம் போகணும்னு சொன்னீங்களே. இந்த வருஷம் நீயும் சிவராத்திரிக்கான தியானத்துக்கு முதல் முறையா வரப்போற இல்லையா? சிவராத்திரி பத்தி விளக்கமா சொல்ற கேள். சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் சிவராத்திரி ரொம்ப விசேஷமான நாள். சிவராத்திரி இரவு அங்க இருக்கிற லிங்கத்துக்கு 5 விதமான அபிஷேகம் நடக்கும். இரவு 8 மணி, 10 மணி, நள்ளிரவு 12 மணி, 3:30 மணி, காலை 6 மணின்னு இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு குணம் உண்டு. அந்த அபிஷேகத்துல கலந்துக்கிறதும் பார்க்கறதும் ரொம்பவும் விசேஷம். காலங்காலமா அந்த விசேஷத்துக்கு ஒண்ணு கூடுறவங்க தங்களோட பலத்தை பெருக்கிக்கவும் ஆத்மநல அபிவிருத்திக்காகவும் சிவராத்திரிக்கு முன்னாடி 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. தைப்பொங்கல் முடிஞ்ச நிலையில ஆரம்பிக்கிற விரதம் ஒரு மண்டலம் கழிச்சு சிவராத்திரியில முடியும். நம்மளோட ஆத்ம நலனுக்காக மட்டும் இல்லாம இந்த உலக நன்மைக்காகவும் தான் நாம சிவராத்திரிக்கான விரதத்திலையும் தியானத்திலையும் இருக்கோம். ஒருத்தர் மட்டும் இல்லாம நாம 100 பேருக்கு மேல சேர்ந்து செய்யற தியானத்துக்கு பலன் அதிகம். மண்ணுலகுல மக்கள் அறியாமையில பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட தியான சக்தியால அந்த பாவங்களால உண்டாகிற விளைவுகளை அழிக்கிறோம். அதனால நாம சுயநலம் இல்லாம உலகத்தை காப்பாத்துறதுக்காக செய்யறதா இந்த பூஜை. இந்த காலகட்டத்துல நாமெல்லாம் சித்தவனத்துல நடமாட்டம் இல்லாம ஒடுங்கி ஸ்மரணை இல்ல சிவநாமம் சொல்லி உட்கார்ந்துருவோம். பரபிரம்மம் மகாகுரு, மகாகுரு பரபிரம்மம். வில்லாளனின் மாமன் இடமளக்க நம்பூதிரி ரட்சை கட்டி ஆட்களுடன் வாகனத்தில் ஊரை நெருங்கிக் கொண்டிருக்கிறான். ரட்சை கட்டி விட்டுட்டா அவங்கள நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுன்னு நம்பூதிரிக்கு ஒரு நினைப்பு. நமக்கெல்லாம் ஈடானவன் அவன்ற ஆணவம் அவனுக்கு உண்டு. ஆளுங்களை கட்டுப்படுத்துறத விட நம்பூதிரியவே கட்டிட்டா என்ன? அது சுலபம். ஆனா விதிப்படி நடக்க வேண்டியது நடந்துதானே ஆகணும். எதெல்லாம் கட்டுப்படுத்தணும் நமக்கு உத்தரவு இருக்கோ அதை மட்டும் செய்வோம். இப்ப என் கூட வாங்க. இவங்க ஊருக்குள்ளே போயிட்டாங்களே, இனி நாம என்ன செய்யறது? கோவத்தையும் தந்திரத்தையும் காட்டினா நம்ம சக்தி தான் வீணாகும். நாம இப்பவே சிவராத்திரி விரதத்துக்கு தயாராகணும். காகசித்தரின் தவம் கலை வேண்டிய நேரம் வந்துச்சு. இனி எல்லாம் அவன் பார்த்துக்குவான்.